ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. இதில் மொத்தம் 49 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி ஏற்பாடுகள் இன்று தீவிரமாக நடைபெற்றன. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ஜார்க்கண்ட் மாநிலம் சிங்பூம் நகரில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, ராகுல் காந்தி மாவோயிஸ்ட் போன்று பேசி வருவதால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் முதலீடு செய்ய தொழிலதிபர்கள் யோசிப்பதாக சாடினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் இணைந்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது கட்டுக்கடங்காத கூட்டத்தில் தடுப்புகளை உடைத்து மேடையை நோக்கி தொண்டர்கள் செல்ல முயன்றதால் இருவரும் பேசாமலேயே அங்கிருந்து சென்றனர். டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகம் நோக்கி தடையை மீறி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் பேரணியாக சென்ற ஆம் ஆத்மி கட்சியினரை பாதி வழியில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. பின்னர் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், ஒரு கெஜ்ரிவாலை கைது செய்தால் தனது பாரத அன்னையின் வயிற்றில் இருந்து 1000 கெஜ்ரிவால் பிறப்பார்கள் என குறிப்பிட்டார். ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் கெஜ்ரிவால் வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் சிசிடிவி பதிவுகளை எடுத்துச் சென்றனர். திருப்பதியில் சாமி தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டது பரபரப்பானது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலின் போது ஃபருக்காபாத் தொகுதி பாஜக வேட்பாளருக்கு இளைஞர் ஒருவர் 8 முறை வாக்களித்ததாக பரவும் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 49 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். ராஜா, ஐந்தாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நிறைவடைந்ததா? பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மக்களவைத் தேர்தலுக்கான ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் முதலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் தரப்பில் செய்யப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 8.95 கோடி பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். 9.47 லட்சம் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். 94,732 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் 85 தாண்டியவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் 100 வயது கடந்தவர்கள் 24,000 சொச்சம் பேர் இருப்பதனால் அவர்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தேர்தல் ஆணைய தரப்பில் எடுக்கப்பட்டு இருக்கிறது. இதேபோல் மாநில எல்லை மற்றும் சர்வதேச எல்லைகளும் உஷார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.